அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லியில் இருந்து நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20ஆம் தேதி தொடங்கியது. கடந்த 3 நாட்களாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கி போயுள்ளன. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கிற ஒரு புதிய அமைப்பு, நாடறிந்த அமைப்பாக, ஏன் உலகமறிந்த ஒரு அமைப்பாக இது மாறி இருக்கிறது. நீட் தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததை அடுத்து அதற்கு பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதை ஒற்றை கோரிக்கையாக முன்வைத்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தை இந்த இயக்கம் தொடங்கியது. அவர்களுக்கு ஆதரவாக விஞ்ஞானியும் சமூக ஆர்வலருமான திரு சோனம் வாங்சு அவர்கள் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார். 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அவர் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு உடல் நலிவுற்று காவல்துறையினரால் அந்த போராட்ட களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை தொடர்ந்து மாணவர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டு இயக்கங்களை சார்ந்தவர்கள், விவசாயிகள் என பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு நல்கி வருகின்றனர். நேரடியாக போராட்டத்திலும் பங்கேற்று வருகின்றனர். இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய சூழலில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தப் போவதாக இவர்கள் அறிவித்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு விட்டார்கள். 50,000க்கும் மேற்பட்டவர்கள் என்று சிலரும், லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் என்று சிலரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இளம் தலைமுறையினர் வந்து தலைநகர் புதுதில்லியில் குவிந்து விட்டார்கள். நேரடியாக இவர்கள் நாடாளுமன்றத்திற்குள், அந்த வளாகத்திற்குள் நுழைந்து விடுவார்களோ என்று அச்சப்பட்ட ஒன்றிய அரசும் டெல்லி காவல்துறையும் இணைந்து அந்த போராட்ட களத்தில் நின்றவர்களை கண்மூடித்தனமாக, காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி ஏராளமானவர்களை காயப்படுத்தினார்கள். நிறைய தோழர்கள் கைது செய்யப்பட்டனர். இன்னும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனாலும் போராட்டம் தொடர்கிறது. நேற்று 2வது நாள் அன்று நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் நமது கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜந்தர் மந்தர் வீதிக்கு சென்று, அந்த களத்திற்கு சென்று முன்னணி தோழர்களை எல்லாம் சந்தித்து நடந்ததை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதோடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உங்கள் கோரிக்கைகளுக்கு வலு சேர்க்கிற வகையில் நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்புவோம், மக்கள் மன்றத்திலும் குரல் எழுப்புவோம் என்ற உறுதியை தந்தோம். இன்றைக்கும் தொடர் போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த போராட்டம் நீடிக்கும் என்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இப்போது கோரிக்கைகள் மேலும் கூடியிருக்கின்றன. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், பேரணியில் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக சீருடை அணியாத பல பேர் அந்த கூட்டத்தில் உருட்டு கம்பிகளோடு, குண்டான் தடிகளோடு வந்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள்
RSS காரர்களாகத்தான் இருக்கும் என்று மாணவர்கள், இளைஞர்கள், இந்த CJP கட்சியை சார்ந்தவர்கள் நம்புகின்றனர். எனவே அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை. மேலும் பிரைம் மினிஸ்டர், நாட்டின் தலைமை அமைச்சர் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் இணைத்து இந்த போராட்டம் நீடிக்கிறது. காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய உடன்பிறப்பான பிரியங்கா காந்தி அவர்களும் காங்கிரஸை சார்ந்த முன்னணி தலைவர்கள் பலரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரை சந்திக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அனுமதி இல்லை என்பதனால் சந்திக்க இயலவில்லை. அங்கேயே நின்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், அங்கேயே அமர்ந்து மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்களும் கைது செய்யப்பட்டதை நாடு அறியும். இப்படி இந்த தொடர் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை ஆதரித்தும் மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீது நடத்திய தடியடி தாக்குதல்களை கண்டித்தும் ஆங்காங்கே இப்போது போராட்டங்கள் வெடிக்க தொடங்கியுள்ளன. தமிழ்நாட்டிலும் கூட CJPயை ஆதரித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அதனை ஆதரித்து மாணவர்கள், இளைஞர்கள் வீதியில் இறங்கியிருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் யாவும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அது குறித்து விவாதிப்பதற்கு அவையை ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஏற்று அது தொடர்பாக விவாதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினோம். ஆனால் மக்களவையிலும் சரி, மாநிலங்களவையிலும் சரி, அதற்கு அனுமதிக்கவில்லை. ஆகவே மூன்றாவது நாளான இன்றும் அவை, மக்களவையும் சரி, மாநிலங்களவையும் சரி, நடைபெறவில்லை. தோழர்களே, இத்தகைய சூழலில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் வருகிற 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தேசிய அளவில் நீட் கூடாது என்ற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்தில் இருந்து வலியுறுத்தி வருகிறது. பிற மாநிலங்களில் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற குரலையும் விடுதலை சிறுத்தைகள் வெளிப்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம் என்றுதான் தமிழ்நாட்டில் பலரும் பேசினார்கள். தமிழ்நாட்டில் கடந்த ஆட்சியின் போது இதற்காக சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டு ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அது ஏற்கப்படவில்லை. ஆக தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியா முழுவதும் நீட் கூடாது என்கிற குரல் ஒலிக்க வேண்டும். அனைத்து தரப்பினரும் அனைத்திந்திய அளவில் கடுமையாக இதனை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வந்ததை நாம் அறிவோம். நாம் அந்த கருத்தை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். ஆக இன்றைக்கு நாம் எதிர்பார்த்ததை போல தமிழ்நாட்டை விடவும் தீவிரமாக வடநாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் தீவிரமாய் ஈடுபட்டு வருகின்றனர். நீட் கூடாது என்பதுதான் முதன்மையான இலக்கு என்றாலும், கோரிக்கை என்றாலும், நீட் தேர்வுக்கு மட்டுமின்றி பல போட்டித் தேர்வுகளுக்கு, நுழைவுத் தேர்வுகளுக்கு வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்றன. அதற்கென்று சில
அதற்கென்று உள்ள அமைப்பு ஏஜென்சி வினாத்தாள்களை கசிய விட்டு அதிலே நிறைய பொருளீட்டுகிற ஒரு வணிகம் நடைபெறுகிறது. முன்கூட்டியே மாணவர்களுக்கு வினாத்தாள்களை தந்து விடுவது, அதற்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கையூட்டு பெறுவது என்கிற நிலை நாளுக்கு நாள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதுவரையில் இதுபோல கடந்த ஓரிரு ஆண்டுகளில் 152 முறை வினாத்தாள்கள் கசிந்துள்ளன. அதாவது லீக் ஆகியிருக்கிறது, வெளியாகி இருக்கிறது. எனவே இதற்கு அந்த தேர்வை நடத்துகிற அமைப்பு மட்டுமல்ல, அந்த துறையை சார்ந்த அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும். அவர் பதவி விலக வேண்டும். தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவதுதான் அரசியல் அறம் என்ற கருத்து இப்போது மேலோங்கி இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் சிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பல கட்சிகளும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் யாவும் போராடக்கூடிய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களுக்கு, சமூக ஆர்வலர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலே களமிறங்கியுள்ளனர் என்பது ஒரு புதிய பாய்ச்சல். வலுப்பெற வேண்டும், நமது நோக்கம் வெற்றி பெற வேண்டும், இதில் நம்முடைய பங்கும் பெருமளவில் இடம்பெற வேண்டும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பிலே இந்த போராட்டத்தை நம்முடைய தோழர்கள் ஆங்காங்கே முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநில கல்லூரியில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி முழக்கமிட்டிருக்கிறார்கள். முற்போக்கு மாணவர் கழகம் தனியே இந்த போராட்டத்தை நடத்த விரும்பிய இடத்தில் ஒப்புதல் கேட்டார்கள். ஆக முற்போக்கு மாணவர் கழகம் மட்டும் நடத்தினால் போதாது, ஒட்டுமொத்த கட்சியே இதில் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். எனவே முற்போக்கு மாணவர் கழகமும் இதில் பெருமளவில் பங்கேற்க வேண்டும். தொழிலாளர் விடுதலை முன்னணி, விவசாயிகளுக்கான இயக்கம், மகளிர் விடுதலை இயக்கம், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை என்று அனைத்து அணிகளை சார்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஆங்காங்கே பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இது 27ஆம் தேதிக்கான அறைகூவல். 23ஆம் தேதி ஜூலை ஒவ்வொரு ஆண்டும் தாமிரபரணியில் மாஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடி உயிர் நீத்த தோழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வு நெல்லை தாமிரபரணியில் நடைபெறும். இந்த ஆண்டும் என்னால் பங்கேற்க இயலாத நிலை நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெருக்கடியான நேரம், டெல்லியில் இருந்தாக வேண்டும். ஆகவே நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர், சமூக நீதித்துறை அமைச்சர் தம்பி வன்னியரசு நாளை நடைபெறவிருக்கிற வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்கிறார். அவரோடு நமது இயக்கத்தின் முன்னோடிகள் கருணாமூர்த்தி என்கிற கலைவேந்தன், கனியமுதன், இன்குலாப் மற்றும் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், தென்காசி அதை அண்டியுள்ள பிற மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் தவறாமல் அந்த வீரவணக்க நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். மாஞ்சோலை தொழிலாளர்களுக்காக தமது உயிரை ஈகம் செய்த சிறுவன் விக்னேஷ் உட்பட 17 பேருக்கும் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் 17 நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர் என்று
தொடர்ச்சியாக மண்டல செயற்குழு கூட்டங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். நான் தொடர்ச்சியாக இந்த மண்டல செயற்குழுக்களில் பங்கேற்று உங்களிடையே உரையாற்றி இருக்கிறேன். நிறைவாக புதுச்சேரியில் 19ஆம் தேதி நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் கோவையில் நான் ஒப்புக்கொண்ட ஒரு திருமண நிகழ்ச்சி வரவேற்பில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் புதுச்சேரி மண்டல செயற்குழு கூட்டம் வருகிற வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் மாலை 5 மணி அளவில் புதுச்சேரியில் நடைபெறுகிறது. புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சார்ந்த இயக்க முன்னோடிகள் அனைவரும் தவறாமல் அதில் பங்கேற்க வேண்டும். மண்டல செயற்குழுவில் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் மாநாட்டுக்கான நன்கொடையையும் வழங்க வேண்டும். அதற்கு தயாராக வர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் விடுக்கிறேன். நடந்து முடிந்த மண்டல செயற்குழு கூட்டங்களில் நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று மிக குறுகிய கால இடைவெளியிலும் கூட தீவிர முனைப்புடன் களப்பணியாற்றிய வெற்றிகரமாக இந்த செயற்குழுக்களை நடத்தி கொடுத்த மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், இதர மாவட்ட பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் விடுத்த வேண்டுகோளின்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தது 1,00,000, அதற்கு மேல் எவ்வளவு வேண்டுமானாலும் உங்கள் வலிமைக்கு ஏற்ப தனிநபர் நிதியாகவோ கூட்டாகவோ வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஏனென்றால் மாநாட்டுக்கு கடந்த காலங்களில் இல்லாததை போல் அண்மை காலமாக நாம் இந்த பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்கிறோம். மாநாட்டு திடலை சீர்படுத்துவது முதல் பல்லாயிரக்கணக்கான நாற்காலிகள், அதற்கு ஏற்ப விளக்குகள், ஒளி அமைப்புகள், LED திரைகள், பிரமாண்டமான மேடை, அந்த அரங்கத்தை சுற்றி, அதாவது நிகழ்வரும் திடலை சுற்றிலும் முன்னாலும் மேடைக்கு பின்னாலும் மாநாட்டை அலங்கரிக்கும் வகையில் வரவேற்பு வளைவுகள், ஆயிரக்கணக்கான ராட்சத கொடிகள், இதற்கு ஜென்செட், அதாவது மின்சாரம் வழங்கக்கூடிய ஜெனரேட்டர்ஸ், வரக்கூடியவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கான நடமாடும் கழிப்பறை வசதி, குடிநீர், லட்சக்கணக்கானவர்களுக்கான குடிநீர் வழங்குவது, இப்படிப்பட்ட பெரும் பணிச்சுமைகள் உள்ளன. கோடி கணக்கிலே அதற்கு செலவாகும். அதற்கு உங்களால் என்ன இயலுமோ அதை தர வேண்டும். ஒரு 10% கட்சி பங்கேற்றால்தான் இந்த செலவை ஈடு செய்ய முடியும். இப்போது நீங்கள் வழங்கியிருக்கிற நிதி 6 இடங்களில் நான் மண்டல செயற்குழுவில் கேட்டுக்கொண்டதற்கெனவே நீங்கள் தந்த நிதி 1 கோடியை கூட எட்டவில்லை. நிறைய மாவட்ட செயலாளர்கள் நிதியே கொண்டு வரவில்லை. இதர மாவட்ட பொறுப்பாளர்களும் அந்த ஏற்பாட்டோடு வரவில்லை. பல மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயற்குழு கூட்டங்களிலேயே பங்கேற்கவில்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த மாநாட்டுக்கான பணிகளில் எஞ்சிய இந்த நாட்களில் மிக தீவிரமாக நீங்கள் களப்பணி ஆற்ற வேண்டும். வண்டி வாகனங்களுக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சுவர் விளம்பரங்களை தீவிரப்படுத்த வேண்டும். துண்டறிக்கைகள் அச்சிட்டு கிராமந்தோறும் வழங்க வேண்டும். பெரிய பெரிய பிரம்மாண்டமான சுவர்களில் விளம்பரம் எழுத வேண்டும் என்று சுவர்களை தேடி அலையாமல் அவரவர் சார்ந்த கிராமங்களில், சொந்த பந்தங்களின் வீடுகளில், வீட்டுச் சுவர்களில் அனுமதி பெற்று விளம்பரங்களை கிராமப்புறங்களில் எழுத வேண்டும். இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களும் தீவிரமாக களமிறங்கி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல நிதி வழங்காதவர்கள் விரைந்து நிதி வழங்க வேண்டும்.
அப்போதுதான் இதை வெற்றிகரமாக நம்மால் நடத்த முடியும். இந்த மாநாடு தொடர்பாக எஞ்சியுள்ள இந்த இடைவெளியில் தெருமுனை கூட்டங்களையும் நடத்த வேண்டும். மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் தொகுதிக்கு தொகுதி டி-ஷர்ட், இந்த மாநாடு விளம்பரம் அடங்கிய டி-ஷர்ட் அச்சிட்டு இளைஞர்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களை மாநாட்டில் பங்கேற்பதற்கு ஊக்கப்படுத்த முடியும், உற்சாகமூட்ட முடியும். அதே போல மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள், கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து பெண்களுக்கு நம்முடைய கட்சி வண்ணத்தினால் ஆன புடவைகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும். அந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டு பெண்மணிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வருவார்கள். ஆகவே எப்படியெல்லாம் மாநாடு வெற்றி பெறுவதற்கான களப்பணிகளை ஆற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஆற்ற வேண்டும் என்று தோழர்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பொறுப்பாளர்களை அறிவிப்பதில் இன்னும் சற்று தீவிரமாக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. இத்தனை நாட்கள் பொறுத்தவர்கள் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுக்க வேண்டும். ஒரு சில மாவட்டங்களில் இன்னும் மாவட்ட நிர்வாகமே முழுமையாக அறிவிக்கப்படாமல் உள்ளது. விரைந்து அவற்றை அறிவிக்க உள்ளோம். அணிகளுக்கான முதன்மை செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாநில துணை செயலாளர்கள் இன்னும் பல அணிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டியுள்ளது. அதன் பிறகுதான் அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள் ஆகியோரையும் தலைமை நிலைய செயலாளர்கள் போன்ற பொறுப்புகளுக்கான பட்டியலையும் அறிவிக்க வேண்டியுள்ளேன். இத்தனை மாதங்கள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டு தோழர்கள் ஒத்துழைப்பது எனக்கு பெருமை அளிக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே மேலும் சில வாரங்கள் பொறுத்திருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்திய அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். உண்மையான தமிழ் தேசியம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட கோரிக்கைகளை முன்வைக்கும் ஒரு தேசியவாதமாக நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் தமிழ் தேசியம் பிரகடனப்படுத்தப்படும். மாநாட்டுக்கான மலர் தயாராகி வருகிறது, மாநாட்டில் வெளியிடப்படும். ஆக மாநில சுயாட்சியை மீண்டும் அழுத்தமாக வலியுறுத்துவதுதான் இந்த தமிழ் தேசிய மாநாட்டின் முதன்மையான நோக்கம். சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்கிற கருத்தாக்கத்தையும் நாம் இந்த மாநாட்டின் மூலம் உரத்து பேச உள்ளோம். சாதி பெருமை பேசக்கூடியவர்களால் ஒருபோதும் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியாது. சாதி பெருமை என்பது தேசியவாதத்திற்கு, தமிழ் தேசியவாதத்திற்கு நேர் எதிரான ஒரு அரசியல். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த சாதி ஒழிப்பையும் உயர்த்தி பிடிக்கிற, உரத்து பேசுகிற ஒரு மகத்தான மாநாடாக இந்த மாநாடு அமையும். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நீங்கள் இருக்கும் இடத்திலேயே மக்களிடத்தில் இதை கொண்டு போய் சேருங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இதனை விவாதத்திற்கு உட்படுத்துங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சுவர் விளம்பரம் செய்யுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உள்ளூர் ஏடுகளிலும் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலும் இயன்ற அளவுக்கு விளம்பரம் செய்யுங்கள். ஆகஸ்ட் 17 வரையிலும் மாநாட்டுக்கு பின்னரும் நம்முடைய அரசியலே தமிழக அரசியலின் பேசுவடு பொருளாக அமைய வேண்டும். இத்தனை காலம் தமிழ் தேசியம் திரிபுவாதத்தால் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். பிற மொழி எதிர்ப்போ, பிற மொழி
பேசக்கூடிய இனத்திற்கு எதிரான வெறுப்போ தமிழ் தேசியம் ஆக முடியாது. அனைத்து மொழிகளையும் மதிப்போம், அன்னை தமிழை காப்போம் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தின் போது நான் எழுதிய அதே முழக்கத்தை இப்போதும் நாம் மீண்டும் உயர்த்தி பிடிக்கிற தேவை எழுந்துள்ளது. ஒவ்வொரு தேசிய இனமும் அவரவர் மாநிலத்திற்கான மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுக்க வேண்டும். நாம் அவர்களுக்கான முன்னோடியாக இருக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தேசிய இனங்கள் ஐக்கியப்பட்ட ஒரு தேசிய அகில இந்திய அளவில் அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் வென்றெடுக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய அரசியல் அமைய வேண்டும். இந்த மாநாடும் அமைய வேண்டும். எனவே இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு. இதுவரையில் நாம் நடத்திய மாநாடுகளை எல்லாம் விட பலராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான மாநாடாக அமைய வேண்டும், அமையும் நம்புகிறேன். ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டை வெற்றி பெற ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும், விளம்பர பணிகளை மேற்கொள்ள வேண்டும், விவாதங்களை கூர்தீட்ட வேண்டும் என்று கேட்டு இந்த நேரலையில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.